Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் நான் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெனோ 14. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சோல்டு டிவைஸ் அண்டர் 50K அப்படின்னா உலகமே சொல்லுமா, தூக்கத்துலையும் சொல்லுமா, எப்போனாலும் சொல்லுமா, துக்கத்துலையும் சொல்லுமா. முக்கியமான விஷயம் என்னன்னா நத்திங் ஃபோன் 3 ரிலீஸ் ஆனதுனால இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ஃபோன் வேற டேக் போடுறாங்க. ஆமாம், ஏன்னா இது ப்ரைஸ் என்ன வச்சா தெரியல, 38,000 போனாடி 38,000 தான் இருந்துச்சு. சரி 38,000 பெரிஸ்கோப்லாம் ஆட் பண்ணிருக்காங்க வேற. எதுக்கு 38,000? சரி 48,000 வைப்போம். 48,000க்கு வந்து உங்களுக்கு 12-256, அப்புறம் மீனிங்ஃபுல்லாக 3 கேமரா, நல்ல பில்டு குவாலிட்டி, கேமராலாம் ஒரே இடத்துல தான் இருக்குது, எங்கேயும் ஒளிஞ்சிலாம் இல்லை. அப்புறம் வந்து ஃபோனும் கையில் பிடிக்க நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்களால 38,000க்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சு இப்போ 48,000 அளவுக்கு அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஆல் பெருமை டு கூகுள் பே, அலிபே, ஃபோன்பே, கால்பே. பார்த்தேன், நல்லா இருக்கு. ஓகே, சரி பாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே ஃபீனிக்ஸ் பர்வ பாக்ஸே இருக்கு, எப்போதான் மாற்ற போறாங்க? இதுல 8GB 256GB இதுல எழுதி ஒட்டிடுச்சு. ஓகே, மேக் இன் இந்தியா 10 years வித் யூ. நம்ம கிட்ட இருக்கிறது ஃபாரஸ்ட் கிரீன். ஆனால் நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நான் உள்ள இருக்கிற 8350 மட்டும் கழட்டி வெளில எறிஞ்சிருவேன். பேண்ட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கீங்க. சார் வேல்யூ 1.124 ஹெச்ஆர், பாடி சார் வந்து 0.852. சூப்பர். மேட் இன் இந்தியா பை ஓப்போ. இதோட விலை வந்து 43,000 போட்டிருக்கேன் மாதிரி. அப்போ நீ சொன்ன 38,000க்கு தான் போல பார்த்துக்கோங்க. 7.4 mm திக்னஸ். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க? 50 MB 3.5x டெலிஃபோட்டோ கேமரா. போன தடவை 2 MP தண்டோம். ஆமாம், இந்த வாட்டி வந்து மாற்றிட்டேன். அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ அதே 8350. பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 6000 mAh. போன வாட்டி 1600 700 இருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே 80 வாட் சார்ஜிங். அதே 80 வாட். மேக் யுவர் மூமெண்ட். ஓகே, 80 வாட். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அப்புறம் இந்த கேஸ் அதே கேஸ் உள்ள பேட்டர்ன் இருக்குங்க. நான் கூட வெளியில இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உள்ள வச்சிருக்கான் அந்த பேட்டர்ன். எதுக்கு உள்ள வச்சிருக்கான்னு எனக்கே தெரியல. மேபி ஸ்கிராச்சஸ் அவாய்ட் பண்றதுக்கா உள்ள அப்படி ஒரு பேட்டர்ன். இந்த டிசைன் இருந்துச்சா, லூமினஸ் க்ளோ டிசைன். அது நிறைய பேர் லைட் எரியுதுன்னு தான் நினைச்சாங்க, நானும் லைட்டு தான் நினைச்சேன். சரி பார்த்தா கடைசியில் லைட்லாம் கிடையாது. இந்த ஃபினிஷ் வந்து நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரெனோ வந்து டிவைஸோட டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா தான் இருக்கு. 8350 மட்டும் தான் நம்ம மனசு பிரஸ்ட் மெட்டல் அந்த அலுமினியம் ஃபினிஷ். ஓகே, ஏரோ கிரேட் அலுமினியம், ஏரோஸ்பேஸ் கிரேடு. ஸோ பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் கிடையாது. டுவல் சிம், யூஎஸ்பி ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் வந்து இங்கே கொஞ்சம் எட்ஜில் இருக்கும். ஆனால் டாப்ல வந்து ஐஆர் பிளாஸ்டர் வேற. ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அப்புறமா செகண்டரி மைக்ரோஃபோன். இங்கே நிறைய வென்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய இருக்கு. பின்னாடி வந்து அந்த தண்ட கேமரா தூக்கிட்டு ஒரு நல்ல பெரிஸ்கோப் கேமரா வச்சிருக்காங்க. அதிசயமா இருக்கு. அதான் சீரியஸா. அது தவிர மெயின் கேமரா வந்து அதே கேமரா தான் இருக்கு. அந்த IMX882 அந்த லிட்டியா அந்த சென்சார் தான் இருக்கு. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. ப்ரோ மாடல் என்னன்னா இந்த 8 MP தூக்கிட்டு 50 MP வச்சிருக்காங்க. மெத்தட்லாம் அதே இது. ஆனால் இந்த மெயின் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் சென்சார். சூப்பர். அப்போ ப்ரோ மாடலில் உங்களுக்கு 3 50 MP பின்னாடி இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் 50யா? அதான் அது அந்த 50 விட மாட்டாங்க. அதே தான். ஏன்னா ரெனோ 12 ப்ரோ, 13 ப்ரோ. ஆனால் NFC போன வாட்டி இருந்துச்சுல, இப்போ NFC ஏன் இல்லை, தூக்கிட்டாங்க. என்னோட்ஸா? சரி பரவாயில்ல, எனக்கு NFC வச்சுன்னு அதுவும் பண்ணுறது இல்லை. NFC டேப் டு பே பண்ணுறவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் எனக்கு கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீ சொன்னனால ஐ எம் ஹாப்பி. அந்த ஆஸ்பெக்டில் ஐ எம் ஹாப்பி. 120X போட்டிருக்கு. 120X போகாதீங்க. நார்மல் யூசேஜுக்கு வந்து நல்லா இருக்கு. கேமரா நல்லா. இங்கே பார்த்தீங்களா மைண்ட் ஸ்பேஸு வந்துச்சு போடு. இது வந்துச்சு. இப்போ எப்படி தெரியுமா மைண்ட் ஸ்பேஸுக்கு இது பண்ணும்? இதெல்லாம் டெடிகேட்டட் பட்டன்லாம் இல்லைல்ல. இங்கே இப்படி 3 தடவை இப்படி ஸ்வைப் பண்ணால் மைண்ட் ஸ்பேஸ் வரும். ஏய் அனலைசிங் இந்த டிஸ்பிளேல இப்போ என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இப்படி பண்ணால் இந்த டிஸ்பிளேல என்ன இருக்கு அப்படின்ட்டு அது சொல்லும். அது வந்து இங்கே வந்துடும். ஸோ ஆடட்னு வந்துச்சா? ஆமாம், சிஸ்டம் லான்ச்சர். அது வந்து ஏஎஸ்எம்பி அது வரும். சரி, எனக்கு இப்போ இந்த ஐகான்ஸ்லாம் வந்து இங்கே பாவி டெம்பரேச்சர் வந்து இது எப்படின்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் தான். அதான் அதே தான். அதில் இருக்கிற மைண்ட் ஸ்பேஸ் எசென்ஷியல் ஸ்பேஸ் தான் மைண்ட் ஸ்பேஸ். புரியுதா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் 38,000க்கு தராங்க காலே. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும். டிஸ்பிளேல வேற எதுவும் எம்எம்சி இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடாப்டிவ் டோன் பேனல் வேற இருக்கு. சூப்பர். 4K வேண்டாம். 4K ப்ளே ஆகாதுன்னு நினைக்கிறேன்.
8350 கொஞ்சம் திணறும். 1080p போதுங்க. சரி, இன்னொரு பக்கம் நாங்கள் இன்டர்நெட்டும் அவ்வளோ நம்ப முடியல எங்களால். மேலே ஸ்க்ரீன் கார்டு இருக்கிறனால ரிஃப்ளெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஆமாம். ஸ்பீக்கர் டீசெண்டாக இருக்குமா? எத்தனை பர்சன்டேஜ்? அல்ட்ரா வால்யூம் மோடு இதில் எப்போ 100% இருக்கு. அதுக்கப்புறம் அழுத்தினா வரும். டப்புன்னு பூஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல போட்டு அல்ட்ரா வால்யூமு அழுத்தி விடுங்க வாட்சன். 300%. கொஞ்சம் இறையிறது தெரியுது. ஆமாம், அதுக்கு குறைச்சி விடுங்க, 100 ஆக்குங்க. மாறுது. ஹைஸ் எல்லாம் ரொம்ப இறையுது. ஹைஸ் பரவாயில்ல. இப்போ 8350 தாங்க உங்களுக்கு வந்து. சரி, இப்போ T4 அல்ட்ராவா இல்லாட்டி இதுவான்னு கேட்டால் நீ எதை சூஸ் பண்ணுவேன்? ஏன்னா கேமராக்கா ஓவராலாக உங்களுக்கு சின்ன சைஸுக்கு பார்க்கணுன்னா இது ஓகே. இல்லை, ஓவராலாக மனசில் என்ன படுதுன்னு கேட்குறேன். ஓவரால் தான் T4 அல்ட்ரா நல்லா தாங்க இருக்குது. ஆனால் கலர் வைஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கே இதை கம்பேர். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்பானே, பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் வந்து இது ஓகே. ஆனால் இன்னும் அந்த 8350ல் பெஸ்ட் பேட்டரி லைஃப் எனக்கு எதில் வருது? அந்த ரியல்மி P3 அல்ட்ரான்னு ஒன்று யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிட்டேன், இது யூஸ் பண்ணிட்டேன். இது ஏன் இந்த இதுன்னு தெரில. டெமென்சிட்டி டைமண்ட் சிட்டி இதே வந்து P3 ப்ரோவில் அதே 6000 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஸ்னாப் ட்ராகன் போனால் ஒரு இது போனால் ஒரு இது. சரி, இதில் வந்து பாயிண்ட் இந்த 15mm அந்த அல்ட்ரா வைட் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதில் மேக்ரோன்னு ஒன்று இருக்குது. ஆனால் f1.8 அப்பர்ச்சர் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ பிரைமரி சென்சரில் எடுக்குது. பிரைமரி சென்சர் தான் எடுக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி இல்லை, மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் க்ளோஸ்அப்பில் தான் எடுக்குது. ஆனால் பயங்கரமான குவாலிட்டியெல்லாம் வந்து இல்லையே மேக்ரோவில். ஏன் அப்படின்னு தெரில. சரி, 2x வந்து மெயின் சென்சரில் தான் போகும். 3.5x போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிஸ்கோப்புக்கு வந்து போயிடுங்க. ஸோ 7x வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் 120x. எனக்கு தெரிஞ்சு 20, 30 கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதில் என்ன ஹைப்பர் இமேஜ் இருக்கா? இவங்க ஆமாம், ஹைப்பர் இமேஜ்லாம் தெரில. அவங்க கேட்டால் நாங்கள் ஃபைண்ட் சீரிஸ் மாதிரி நல்லா இது அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இதை தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ தெரில. அது தவிர போர்ட்ரேட் வந்து 3.5xல வந்து நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கலாம். 2x தவிர நான் போர்ட்ரேட் தான் எடுத்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம நெட் தான் ட்ரை பண்ணோமே. அப்புறம் அந்த அண்டர் வாட்டர் மோட் ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கிறதுனால அந்த IP6816 இருக்கிறதுனால அண்டர் வாட்டர் மோடு இந்த மாதிரி மோடில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மூன் மோடு இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வந்து மூன் மோட்லாம் கிடையாதுங்க. வீடியோவில் பார்த்துக்கோங்க. 4K 60 FPS HDR 4K 60 FPS HDR. சரி, மெயினு உங்களுக்கு பெரிஸ்கோப்பு ஃப்ரண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து 4K HDR கிடைக்குங்க. இதுலேயும் 4K 60 FPS. ஆமாம், HDR ரெண்டுத்துலேயுமே வந்து 4K 60 FPS HDR கொடுத்துருக்காங்க. நம்ப முடியலையே. போன வாட்டி கொடுக்கலையான்னு? போன வாட்டியும் HDR இருந்தது. ஆனால் 4K 60 FPS ஒன்று தான் யோசிக்க தோணுது. ஆனால் இதே SoC தான், மறந்து போச்சு. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட் போனாலும் இதே ரெசல்யூஷன் தான் வருது. பரவாயில்ல, ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்க இது பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் வழக்கம் போல் இது போனால் 1080p 30 FPS ஆகிடும் போர்ட்ரேட் வீடியோ. பரவாயில்லையே. கேமரா ஓகே, ஓரளவுக்கு சமாளிச்சிடும். நான் மெயின் கேமரா வந்து அந்த IMX882 லிட்டியா 600 அதே சென்சார் தான் வந்து இருக்குது. ஸோ அதோட ஃபோட்டோஸ் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மேக்ரோ எடுக்கலாம், ஓரளவுக்கு எடுக்கலாம். ஆனால் இந்த அல்ட்ரா T3 அல்ட்ரா அளவுக்குலாம் அது பயங்கரம். ஆமாம், T4 அல்ட்ராவில் வந்து T4 அல்ட்ராவில் வந்து 10 cm மேக்ரோ அதெல்லாம் வந்து எடுக்க முடியும். நான் அந்த 10x போய் எடுத்த ஹேண்ட் ஃபோட்டோ வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப பொறுமையாக எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. பாதி நேரம் ஃபோக்கஸ்லேயே இருக்காது, டார்ச்சர் பண்ணும் ஏஐ. 4K வீடியோ சாம்பிள் 4K 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 4K 60 FPS ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஜூம் ஆப்ஷன் 2x 3.5x 7x அப் டு 18x வரைக்கும் ஜூம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் நீங்கள் தெரியுதா? ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு. டைனமிக் ரேஞ்ச் இதில் பார்க்கறதுக்கு பேக்ரவுண்டு சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்கறது.
ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு லேகு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இல்லை. இந்த இது வந்து சமாளிச்சுது. இந்த எப்படியும் மெமரி எக்ஸ்பென்ஷன் ஒன்று உள்ள அள்ளி போட்டுருப்பாங்களே, அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி விட்டு இது பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ட்ரினிட்டி இன்ஜின் அந்த இன்ஜின் போட்டு இது பண்ணி விட்டுறாங்க. பரவாயில்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஆரியோட நல்ல பெரிய பெரிய இன்ஜின் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஓன் டயலாக் தான், அதனால கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து எதுவும் இல்லை. ஓகே 5G வந்து ஈஸியாக வந்து எடுத்துது. இங்கே 5G ப்ளஸ் வந்தது. சில பேர் வந்து 5G அட்வான்ஸ்டு ஒரு 5.5Gன்னு ஒன்று இருக்குல்ல, அது வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓ, அதான் 5G ப்ளஸ் வருது. 5G ப்ளஸ் வருது, ஆனால் 5G கூட இதுக்கு சப்போர்ட். பேட்டரி பேஜ் போச்சா எப்படியும் சும்மா போ, எவ்வளோதான் இருக்குது பேட்டரின்னு பார்ப்போம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 6000 mAhல யூஸ்டு சின்ஸ் லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் 2 days இல்லையே, ஏதோ கோளாறு பிடிச்சிருக்கு. 2 days முன்னாடி நான் சார்ஜ் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. 1.25 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து 2 மணி நேரம் மேக்ஸிமம் வந்து எனக்கு ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி வந்துச்சு. நேற்று சார்ஜ் போடுது, நேற்று காலையில் சார்ஜ் போடுது. இது 100% சார்ஜ் பண்ணாலும் இந்த பேட்டரியில் ஏதோ கோளாறு பிடிச்சிருக்கு. சரி 6000 mAh அப்போ 6000 mAh 5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் மேக்ஸிமம் வரும். அவ்வளோதான் வருமா? அவ்வளோதான் வருது 8350. என்ன பண்ணுறது, 6000 mAh அவ்வளோதான் வருது. ஏன்னா அது கூட வர மாட்டேங்குது T4 Ultraல. சரி. இதுலேயே பேட்டரி ஹெல்த்து, இந்த ஸ்மார்ட் சார்ஜிங்கு, இந்த இது எவ்வளோ வருஷம் அப்டேட் ஏதாவது சொன்னாங்களா? வட்சா அப்டேட் தான் ஏதோ கொளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி 3 வருஷம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. 3 வருஷம் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டா? இதில் இப்போ இதில் வந்து 5 கலர் வைஸ் அப்டேட் அப்படிலாம் வந்து ஐயோ ஓகேங்க. அது ஆக்சுவலாக புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த MIUIயில் ஞாபகம் இருக்கா வட்சா உனக்கு? MIUIயில் முன்ன பார்ப்போமே, ஆண்ட்ராய்டு 2 அப்டேட் கொடுப்போம், MIUI அப்டேட் மட்டும் 4 வருஷம் கொடுப்போம். MIUIயாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டேங்குது. அது கலர் வைஸ்லாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா கலர் வைஸ்க்கு வந்து அவங்க நேமே எப்படி இருந்ததுன்னா, கலர் வைஸ் வேறு நம்பரில் இருந்தது, ஆண்ட்ராய்டு வேறு நம்பரில் இருந்தது. ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுறதுக்காக தான் ஆக்சிஜன் வைஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நேமை மாற்றி விட்டாங்க. இப்போ பொசுக்குன்னு உள்ளே பூந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 3 மேஜர் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு வைங்களேன். 3 மேஜர் அப்டேட்னா ஆண்ட்ராய்டு தரப்பில் அப்போது 16, 17, 18 அப்படின்னு வைப்போம். இதை தவிர ஒரு 2 வருஷம் வந்து உங்களுக்கு கலர் வைஸ் கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறது? 3 years ஆஃப் OS அப்டேட்டா, 4 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்டா, 5 கலர் வைஸ் அப்டேட்டா? இல்லையா, இது 5 கலர் வைஸ் அப்டேட்னா 5 கலர் இருக்கும். மைனர் அப்டேட் ஏதாவது வருமா? பாயிண்ட் இது அப்படின்ட்டு அதையும் தான் சேர்த்து. சரி வரட்டும், அப்டேட் கொடுக்குறாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுப்போம். அதில் என்ன இருக்குது? 80,000 ரூபாய்க்கு நத்திங் ஃபோன் 3 எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுட்டு போக வேண்டியதான். சரி, ஓவராலாக எனக்கு வந்து பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. பேட்டரி லைஃப் கொஞ்சம் அந்த அளவுக்கு 6000 mAh மாதிரி இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 வாட்டில் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கேமராவும் ஓகே நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் தான் இப்போது இந்த இதுக்கு ஐக்கூ அவங்க சுற்றிட்டு இருக்கான், போக்கோ சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் கேமரா சென்ட்ரிக் கிடையாது. இவன் இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வச்சுட்டு கேமரா சென்ட்ரிக். இதில் ப்ரோ வேற ஒன்று இருக்குது, அதுதான் நிஜமா நல்லா 50,000. ஆனா 50,000 ரூபாய். ஆனா அது 8400 8450 அப்கிரேட். இது வந்து 8300 அப்கிரேட். அட போங்கடா, சும்மா உங்க நேமிங் கன்வென்ஷன்ல தீய வைக்க அது பாதி நேரம் எங்களை வந்து ரொம்ப குழப்புது. இதே மாதிரி தான் இப்போ 7350 அதான் 7300 அப்டேட்டா, 7200 அப்டேட். எடு விளக்கமாறடே அது எங்கடா. இந்த மாதிரிலாம் நேமிங் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணும். காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிடும். 7350 எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, CMFல இருக்கிறத லைட்டாக ஒர்க் கிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இதில் வேற 12GB 12GB 512GB மாடல் வேறு இந்த வாட்டி இருக்கான். 8/128 8/256 12/512. ஸோ அதோட ப்ரைஸிங்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இதில் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இந்த ப்ரைஸ் 38,000ன்னு வச்சுக்கோங்களேன். 38,000 ஒரு 40,000, இன்னொன்று வந்து 43,000 44,000. அது ஒருத்தா. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் பேஸ்டு. அந்த 12/512 உனக்கு வந்து 40,000 கிடைக்கும். ஆஃப்லைனில் சில சமயங்களில் நல்ல டீல், ஆமாம் ஆஃபர் கொடுப்பாங்க சூப்பராக. அதே சமயம் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆஃப்லைன்லேயே நல்ல ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ வாங்கிக்கிறது பெட்டர் தான். அப்போ வாங்கி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். யாருக்கெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பாக்ஸி டிசைன் பிடிக்குமோ, கேமரா ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவேன், பேட்டரி லைஃப் நான் ஆவரேஜாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 80 வாட் சார்ஜர் இருக்குல்ல அப்படிங்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ரெனோ சீரிஸ் செட் ஆகிடும். அதுவும் முக்கியமாக செல்ஃபி இதெல்லாம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடும். போன வாட்டி இப்போ ப்ரோ மாடல் வந்து 50,000 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வாட்டி மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டி 12/512 ப்ரோக்கும் நார்மலுக்கு என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? ஸ்க்ரீன் சைஸ் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8450 இருக்குது. குவாட்கோவா? குவாட்கோ கிடையாது இந்த வாட்டி, தெரியுமா? ப்ரோலையும் நார்மல் ஆக்கிட்டாங்க.
அப்போ 50,000 தான். அதுக்கு மேலே கொண்டு போனால் வேலைக்கு ஆகாது. கேமரா வந்து அந்த 50 MP போட்டு இப்போ மெயின் கேமரா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அதே 50 MP தான் இருக்குது. அதில் எல்லா கேமராலையும் HDR இருக்கும். அல்ட்ரா வைடும் சேர்த்து வந்து HDR ரெக்கார்டிங் இந்த மாதிரி கொஞ்சம். ஆனால் HDRலாம் யாரும் எடுக்கிறது இல்லை தான். ஆனால் இதுக்கு NFC தூக்குனாங்க பாரு, அதுதான். அது HDRக்காக நாங்கள் NFC தூக்கியிருக்கோம். ஏன்னா NFCயோட அதிகமாக எல்லாரும் HDR யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட் போக வேண்டியது. இதெல்லாம் ஒரு மேட்ரா. சரி, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து டிஸ்கிரிப்ஷன் இதில். ஆமாங்க நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னா ஒரு Q&A செஷன் கண்டிப்பாக வைக்கலாம். அதை ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவராணி. பார்க்கலாங்க. ஆல்ரெடி ரெனோ சீரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன மாடல்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரெனோ 5, ஆமாம் ரெனோ 5 ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ரொம்ப தின், ஒரு மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி, கேமராவே ஒரு டைப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில். அப்புறம் இப்போ வந்து ரெனோ 12 Pro எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் கேங்குக்கு. அப்புறம் 13, 14 ஓகே, நல்லா இல்லைன்னா இல்லை. ஆனால் ப்ரைஸிங்க்கு வந்து நீங்கள் எல்லாரும் அதை ரசிப்பீங்களான்னு தெரியல. மேபி ஆல்ரெடி ரெனோ யூஸர்னா அவங்களுக்கு பிடிக்கலாம். பார்ப்போம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.